இந்த வீடியோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு 3 டேஸ் முன்னாடி நம்ம இந்த வீடியோ போட்டிருந்தோம். அதாவது ஒருத்தங்க மேல ட்ரஸ்ட் இருந்தா தான் அவங்கள அப்ரோச் பண்ணுவோம். இல்ல எந்த டவுட்ஸ்னாலுமே கேட்போம். சோ அப்படிதான் என் கூட நெறைய பேர் கனெக்ட் பண்ணாங்க. டவுட்ஸ்லாமும் கேட்டாங்க. அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஆர்டர்ஸ்லாமும் கூட கன்வெர்ட் ஆயிருக்கு. சோ ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் ஆஃப் வீடியோ போட்டு கனெக்ட் பண்றதுக்கான கான்டாக்ட்ஸ்லாம் குடுத்ததுக்கே என்ன ரீச் பண்ணி சில டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. அதுக்கே ஐ அம் ரியலி சோ ஹாப்பி. அண்ட் ஆர்டர் குடுத்த எல்லாருக்குமே வந்துட்டு தேங்க் யூங்க. உங்களோட பாட்டில்ஸ் வந்துட்டு நான் இன்னைக்கு டிஸ்பேட்ச் பண்ணிட்டேன். சென்னை ஆர்டர்ஸ் அப்படின்றதுனால நாளைக்கு இல்ல நாளை கழிச்சு உங்களுக்கு ரிசீவ் ஆயிடும். சோ இது ஏற்கனவே நான் ஃபர்ஸ்ட் பேட்ச் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்றதுனால நீங்க ஆர்டர் கொடுத்த உடனே நான் உடனே டிஸ்பேட்ச் பண்ணிட்டேன். அப்படி இல்லைன்னா நம்ம ஆயில் பொறுத்த வரைக்கும் நீங்க இன்னைக்கு ஆர்டர் கொடுத்து 2 நாள்ல ரெடி பண்ணி கொடுக்குற பொருள் இல்ல. பிகாஸ் நம்ம ஆயில் பொறுத்தவரை ப்ராசஸ் கொஞ்சம் அதிகம் தாங்க. ஃப்ரெஷ்ஷான ஹெர்ப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும். காய வைக்க வேண்டியதை காய வைக்கணும். இன்ஃபியூஸ் ஆக வேண்டியது இன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கும். அண்ட் ஃபைனலா வந்துட்டு ஸ்லோ ஹீட்டிங் ப்ராசஸ்ல நம்ம ஆயில் வந்து ரெடி ஆகும். அண்ட் அந்த ரெடியான ஆயில் வந்துட்டு திருப்பியும் வந்து இன்ஃபியூஷன்ல இருக்கும். அப்படியே எடுத்து நான் பாட்டில போட்டு உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஸோ அகைன் அது வந்து இன்ஃபியூஷன்ல இருக்கும். அண்ட் இந்த அளவுக்கு ஸ்லோ ப்ராசஸ்ல பண்றதுனால தான் அதோட ரிசல்ட்டுமே வந்துட்டு செம்மையா இருக்கும். அண்ட் இன்னொன்னு சொல்லவா, எனக்கு எண்ணெய் வைக்கவே பிடிக்காது. பிசு பிசுன்னு இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க பர்சன் நீங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தாங்க இந்த எண்ணெய். ஏன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.